ஈரோடு மேற்கு மாவட்ட சார்பாக அதிமுகவினுடைய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கு. இதில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி ஈரோடு மாவட்டத்தில் அது ஒரு தொகுதியாக இருக்குது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் 107வது தொகுதியாக பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி. இதில் அதிமுக சார்பில் போட்டியிட்டவர் தான் பண்ணாரி. கிட்டத்தட்ட 99,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அவர் எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ 83,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி பவானிசாகர். இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றுறாங்க. அதிமுக பல பிரிவுகளாக இருக்குது. இந்த பிரிவுகளை பூரா ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி தான் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும். வெளியில் இருந்து செய்தியாளர்கள் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய கருத்தை யாருமே பரிசீலனை பண்ணுறதில்ல. உடனே இதை ஒரு 10 நாளைக்குள்ளே பரிசீலனை செய்து நீங்கள் அதிமுக ஒருங்கிணைப்புக்கான ஒரு வேலையை துவங்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறாரு. அந்த 10 நாளைக்குள்ளே நீங்கள் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்ட்டு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மோசமான ஒரு தோல்வியை சந்திக்குது. இந்த தோல்வியை மீண்டும் தொடரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 6 பேர் கொண்ட குழு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாங்க. கேபி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், சிவி சண்முகம், இவங்க எல்லாமே போய் சந்திக்கிறாங்க. அப்போ ஒற்றுமையை வலியுறுத்தி தான் பேசுகிறாங்க. நம்ம 2024 தேர்தலில் நம்ம தோல்வியை சந்திச்சிட்டோம். பல இடங்களில் டெபாசிட் போகுது, பல இடங்களில் 3வது இடம் 4வது இடங்கள்லாம் போகுது. விளவங்கோடு இடைத்தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா வெறும் 5000 வாக்குகள் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட. ஆனால் அதை அவர் காது கொடுத்து கேட்குறது மாதிரி இல்லை. இணைப்பை பற்றி பேசுகிறாருன்னு தான் இங்கே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அங்கே ஒரு காரசாரமான விவாதங்களும் நடந்திருக்கு. இதை ஓப்பனாகவே செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தின உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வைத்த அந்த மாவட்ட செயலாளர் மற்றும் அந்த அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிறார். அதை எடுத்து பசுமனில் இப்போ தேவர் குரு பூஜை நடக்குது. அங்கே டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ், ஒரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 3 பேருமே போய் தேவர் திருமகனாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க. கூட்டாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தி முடித்து மறாநாள் அதிமுகனுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்க தொண்டர்கள். அதிமுகவுடைய மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் 1972 கட்சியில் இருக்கிறவர், 10 முறை தேர்தலை சந்தித்தவர், 9 முறை வெற்றியை பெற்றவர், கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர், கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். இப்படிப்பட்ட ஒரு கொங்கு மண்டலத்தின் முகமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கட்சி விட்டு நீக்கினது கட்சிக்கு தான் இழப்பு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி கடுமையான அதிருப்தியிலையும் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிறது 2024 தேர்தல் மூலம் தெளிவாக தெரியுது. 2 கோடி தொண்டர்களுக்கு நான் தான் பொதுச் செயலாளர் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதை விளம்பரத்துக்காக மட்டுமே அதை பயன்படுத்திக்கிறத தவிர, ஆனால் 2 கோடி தொண்டர்கள்ங்கிறது முழுக்க அது போலியான ஒரு தொண்டர்களாக தான் இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கின உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, மேட்டுப்பாளையத்தினுடைய எம்எல்ஏ செல்வராஜை அங்கே மாவட்ட செயலராக போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகள் செல்வராஜுக்கு சரியான ஒத்துழைப்பும் கொடுக்கல. பல இடங்களில் கூட்டங்கள் போட்டு நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லி நடத்தினார். அந்த இடத்துல அதிகமான நிர்வாகிகள் மாவட்ட செயலர் பார்க்க கூட போகல, அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், செங்கோட்டையன் அவர்களை கட்சி விட்டு நீக்கின உடனே ஒரு அலுவலகம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, இது மேற்கு மாவட்டத்துக்குன்னு ஒரு அதிமுக அலுவலகம் வேணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாங்கல்ல, அதிமுக வழிநடத்துறது எடப்பாடி பழனிசாமி இல்லை, அவங்களுடைய குடும்பத்தார் தான், அவங்களுடைய வாரிசுக்கு தான் வழிநடத்துறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாமன், மைத்துனர், மச்சான் இவங்கெல்லாம் வழிநடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் அதிமுகனுடைய அந்த அலுவலகம் திறக்கும்போது கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவில் எஸ்பி வேலுமணி அவர்களை அழைக்காமல் எந்த விசேஷங்களும் நடத்த மாட்டாங்க. கட்சியில் இருக்கிறாங்க.
அதனால் இப்போ மாவட்ட அலுவலகம் வந்து திறக்கும் போது எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து கூப்பிட்டு அங்கே வந்து திறப்பு விழா வந்து நடத்துகிறாங்க. ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பவானிசாகருங்கிற ஒரு தொகுதியும் அதில் உள்ளே வந்து அடங்குது. அந்த பவானிசாகரனுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ பண்ணாரியை வந்து அழைக்கலை, அவருடைய ஃபோட்டோ போட்டு எந்த போஸ்டருமே வந்து அடிக்கலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய மாப்பிள்ளை போட்டோவை போட்டு அங்கே எல்லாருமே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது குடும்ப அரசியல் வந்து தலையீடு வந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இரட்டை இலை சின்னத்திலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கிட்டத்தட்ட ஒரு 99,000 வாக்குகள், நெருக்கி 1,00,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஒரு தனி தொகுதி நின்று வெற்றி பெற்ற அவரை வந்து இன்னைக்கு வந்து கூப்பிட்டு, ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்டு அவரை வந்து அலுவலகத்துக்கு வர சொல்லி அந்த திறப்புல அவர் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அது தனி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒதுக்குறாரோ அப்படிங்கிற எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா மற்றபடி வேற யாராவது இருந்தால் நேரம் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்களாக வந்து இருக்கிறதுனால அவர் எதுக்கு கூப்பிடணும்னு சொல்லியும் வந்து அவங்க நினச்சிருந்தாலுமே செங்கோட்டையன் அவர்கள் நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்பிலேருந்து மற்ற எதுலேயுமே வந்து பண்ணாரி அவர்கள் வந்து கலந்துக்கிறவே இல்லை. அவர் வந்து எங்களுக்கு கட்சி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொன்னவர் தான். அப்படிப்பட்டவர் ஒரு கட்சிக்காக இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவுடைய எம்எல்ஏவை அவரை கூப்பிட்டு அந்த திறப்பு விழா, அந்த மாவட்ட அலுவலகத்தினுடைய திறப்பு விழா அவர் நடத்தியிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். அவர் தனித்து தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டது மாதிரி தான் தெரியுது. பவானிசாகர் தனி தொகுதியிலிருந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதிமுக சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டவர். அந்த மாவட்டத்துக்கு ஒரு அதிமுகவுடைய அலுவலகம் திறக்கும் போது அவருடைய அதை ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு போட்டோவை போட்டு நீங்கள் வந்து போஸ்டர் அடித்து அந்த இடத்துல நீங்கள் வந்து திறப்பு விழாவை நடத்தியிருக்கலாம், அவரை வந்து அழைச்சிருந்துருக்கலாம். ஆனால் முழுக்க அவரை வந்து அழைக்காமல் அவரை புறக்கணிச்சிட்டு தான் இந்த திறப்பு விழாவை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அடித்த போஸ்டர்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாப்பிள்ளையுடைய ஃபோட்டோ தான் வந்து நிறைய இருக்குது. ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் போடக்கூடிய அந்த கட்சியினுடைய பொறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மாப்பிள்ளையினுடைய சப்போர்ட்டில், அவருடைய சிபாரிசுகளில் தான் எல்லாருமே வந்து பொறுப்புகள் வந்து போடுறாங்க. இதனால தான் அந்த மாவட்டத்தில் பிரச்சனையை வந்து உருவானது. எடப்பாடி பழனிசாமி தனக்கான ஒரு ஆட்களை வந்து தன்னுடைய சொந்தங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடத்துல போட்டதுனால தான் இப்போ மாவட்ட செயலாளருக்கு ஒரு மரியாதையும் இல்லாத சூழ்நிலை போகுது. ஏன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு நிர்வாகிகளை வந்து நியமிக்கிறது அப்படின்னா மாவட்ட செயலர் தான் பார்ப்பார். இவர் கட்சிக்காக வேலை செஞ்சுருக்காரா, வேலை செய்யலையா, இது மாட்டு கட்சியிலேருந்து வந்தவரா, இவர் எந்த மாதிரி வந்து கட்சிக்காக ஒரு உழைப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மாவட்ட செயலர் வந்து கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படி இல்லை. செங்கோட்டையன் அவர்களை எப்படியாவது ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்களுடைய குடும்பத்தார் சார்ந்தவங்களா ஒரு ஆட்களை ரெடி பண்ணி அவங்களுக்குள்ள வந்து நிர்வாகிகளை வந்து நியமித்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அந்த குடும்ப ஆதிக்கம் வந்து அதிகமாகிடுச்சு ஈரோடு மேற்கு மாவட்டத்தை பொறுத்தளவில். நேற்று அதிமுகவுடைய அலுவலகத்தை எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாங்க. ஆனால் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ பண்ணாரி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய ஃபோட்டோ கூட வால் போஸ்டர் போடாத சூழ்நிலை வந்து உருவாகியிருக்குது. இதுதான் அரசியல். தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால பவானிசாகர் எம்எல்ஏ பண்ணாரி புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நன்றி, வணக்கம்.